வில்லேஜ் குக்கிங் நேயர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். பாபா கையால் அளித்த ஒரு விபூதி பொட்டலத்தை ஷாமா பத்திரமாக பூஜை அறையில் வைத்திருந்தார். அவர் வீட்டில் பழுது பார்க்கும் வேலை நடைபெற்றது. அந்த சமயம் அவர் பம்பாய்க்கு செல்ல வேண்டிய கட்டாயமும் வந்தது. பாபா ஷியாமாவின் கனவில் தோன்றி, ஷியாமா, நீ பாதுகாத்த உதிப்பொட்டலம் உன் வீட்டுக்கு அருகிலுள்ள குப்பை தொட்டியில் கிடக்கிறது. உடனே வீட்டுக்கு சென்று அதை பாதுகாத்து வை என்றார். ஷியாமா உடனே வீட்டுக்கு திரும்பினார். பூஜை அறை பழுது பார்ப்பது முடிந்து படங்கள் மாட்டப்பட்டிருந்தன. பூஜை பொருட்களில் பல இடம் மாற்றி வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் உதிப்பொட்டலம் இல்லை. விரைந்து சென்று குப்பை தொட்டி அருகே தேடினார். கிடைத்தது. எடுத்து வந்து பூஜை அறையில் வைத்தார். எல்லா கழிவுகளையும் குப்பை தொட்டியில் போட அது மட்டும் நழுவி வெளியே விழுந்திருக்கிறது. திரு மெஹரோத்ரா பரைலி பாங்கில் ஏஜெண்டாக பணிபுரிந்தார். அவருடைய போதாத காலம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அவர் ஒரு வியாழக்கிழமை கல்கத்தா சாயி சமஜானத்தில் பாபா பூஜை செய்தார். அதன்பின் ஷீரடிக்கு சென்று சமாதியை வணங்கி தன்னை காப்பாற்றும்படி மனமுருக பிரார்த்தித்தார். மறுநாள் தூங்கி எழுந்த போது அவர் அருகில் ஒரு சீட்டு இருந்தது. அதில் உன் பணி தொடரும், அஞ்சாதி என்று எழுதியிருந்தது. அதன்படி அவர் ஊர் திரும்பியதும் ஜோரியா என்ற இடத்தில் ஏஜெண்டாக நியமிக்கப்பட்டிருப்பதாக செய்தி வந்தது. கும்பகோணத்தில் உள்ள RS மணி ஐயரின் பெண் பிறவி ஊமை. அடுத்த வீட்டில் ஒரு சாயி பக்தர் பம்பாயிலிருந்து வந்திருந்தார். அவர் மணி ஐயரோடு பழகியதில் அவரது துயரம் தெரிந்தது. என் தமையன் மகள் மேல் கார் மோதிவிட்டது. 15 நாள் சிகிச்சையில் காயங்கள் ஆறிவிட்டன. ஆனால் பேச முடியவில்லை. மருத்துவம் தோற்றது. என் நண்பரின் தந்தை வயதானவர். பாபாவின் கையிலிருந்து பெற்ற விபூதியை கொண்டு வந்து நாக்கில் போட்டு கழுத்திலும் நெற்றியிலும் பூசினார். உடனே அவளுக்கு பேச்சு வந்து விட்டது. வியாழக்கிழமை தோறும் பாபா பஜனை செய்யுங்கள். முடிந்தபோது உங்கள் பெண்ணை அழைத்து கொண்டு ஷீரடி செல்லுங்கள். அவளை சமாதிக்கு பூஜை செய்ய சொல்லுங்கள். கல்லறையிலிருந்தும் கருணை புரிவார் பாபா என்றார். அது முதல் வியாழன் தோறும் பாபா பஜன் நடந்தது. விரைவில் ஷீரடிக்கு மகளை அழைத்துச் சென்று பாபா சமாதிக்கு பூஜை செய்ய சொன்னார். பூஜை முடிந்ததும் அவள் கேட்ட முதல் வார்த்தை சாய்பாபா வாழ்ந்த இடமான துவாரகாமாயிருக்கும் போக வேண்டாமா என்பதே. மணி ஐயர் ஆனந்தத்தில் பேச்சற்று நின்றார். 1956 16 வயது பையன் ஒருவனுக்கு இளம்பிள்ளை வாதத்தால் கால்கள் விளங்கவில்லை. யாரோ சொல்ல அவன் தாய் அவன் ஷீரடிக்கு அழைத்து வந்து ஒரு நாளைக்கு பலமுறை சமாதியை பிரதட்சணம் செய்தார். ஒரு ஆளை கூலிக்கு அமர்த்தி தன் மகனை தூக்கி கொண்டு பிரதட்சணம் செய்ய வைத்தாள். அந்த பையனுக்கு அது ஹிம்சையாக இருந்தது. அம்மா, என்னை வயிற்றிலோ சுமந்த நீங்களே எனக்காக பிரதட்சணம் செய்யக்கூடாதா என்று கேட்டான். அவன் அறையிலேயே பாபாவை தியானம் செய்தான். ஒரு நாள் பாபா அவன் முன் தோன்றி அவனை தூக்கி கொண்டு சமாதி மந்திருக்கு அழைத்துச் சென்றார். அங்கே ஒரு தூணில் சாய்ந்து நிற்க வைத்தார். அங்கே இருந்த அவன் தாய் தன் மகன் மெதுவாக நடந்து வருவதையும் தூணில் சாய்ந்து நிற்பதையும் கண்டு அதிசயித்தாள். அவள் கண்களுக்கு பாபா தென்படவில்லை. எப்படி வர முடிந்தது என்று கேட்டாள். பாபா அழைத்து வந்தார் என்பதை நம்பவில்லை. ஆனால் மகன் மெதுவாக நடப்பதை பார்த்து நம்பாமலும் இருக்க முடியவில்லை. பாபா தன் பக்தர்களின் துன்பங்களை ஒருபோதும் தாங்க மாட்டார். ஹைதராபாத்தில் உள்ள வி. நாராயணராவ் 1979 பிப்ரவரியில் ஷீரடி சென்றார். பாபா சமாதியை பூஜித்து வணங்கி, பாபா, எனக்கு நிறைய மகான்களை சந்திக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறது என்று பிரார்த்தித்தார். ஷீரடியிலிருந்து வந்தவுடன் அவர் தனது பழைய நண்பரை சந்தித்தார். நாராயணா, ஆந்திர சாதுக்கள் மகாநாடு நடக்கப் போகிறது. நான் தான் செக்ரட்டரி. இந்த விஷயத்தில் உன் உதவி எனக்கு வேண்டும். ஒவ்வொரு மகானுக்கும் என்ன தேவை என்று அருகிலிருந்து கவனித்து செய்ய வேண்டும். ஒருவர் மனமும் கோணக்கூடாது. அவர்களது சொற்பொழிவு ஆரம்பிக்கும் முன்
முடிந்தபின் உணவு, படுக்கை போன்ற சௌகரியத்தை செய்வதில் நீ திறமையானவன் என்று நான் நம்புகிறேன். செய்வாயா என்று கேட்டதும் நாராயணராவுக்கு பழம் நழுவி பாலில் விழுந்தது. அதுவும் நழுவி வாயில் விழுந்தது போலிருந்தது. பாபாவின் கருணையை எண்ணி புலகித்தார். சத் சங்கம் அமைத்து சனிக்கிழமை தோறும் சாயி பக்தர்களை கூட்டி சாயி சரிதம் படிப்பார், பஜனை செய்வார். ஹைதராபாத்தில் உள்ள அதிர்ஷ்டராவ் கிறிஸ்துவ மதத்தவர். அவர் வாழ்க்கையில் சங்கிலி தொடராக பிரச்சனைகள். அவரது நெருங்கிய நண்பர் சாய்பாபாவின் மகிமையை கூறி அவர் படம் ஒன்றை கொடுத்து, இதை பாக்கெட்டில் வைத்துக்கொள், பாபா என்னை காப்பாற்றும் என்று பிரார்த்தனை செய், முடிந்தால் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் சாம்பிராணி போடு என்றார். அதன்படியே செய்து வந்தார் அதிர்ஷ்டராவ். 1979 ஜனவரியில் அவர் மனைவி ஆஸ்பத்திரியில் இருந்தாள். சிண்டான 4 குழந்தைகள். கடைசி குழந்தைக்கு 5ஆம் மாதம். பாபாவை பிரார்த்தித்தார் அதிர்ஷ்டராவ். அடுத்த நாள் மனைவிக்கு மயக்கம் தெளிந்தது. புற்றுநோயால் இறந்த என் உறவினர் என் கூந்தலை பற்றி என்னை ஜன்னல் வழியே இழுக்க முயன்றார். தூரத்தில் துணி எரிந்து கொண்டிருந்தது. பாபா என் உறவினரை அதில் வீசி எறிந்தார். அவரை இப்படி கொடுமையாக தண்டிக்க வேண்டாம் என்று கெஞ்சினேன். குழந்தாய், உனக்கு தெரியாது, உனது கஷ்டங்களுக்கெல்லாம் இவனே காரணம், இவனுக்கு போதாது என்றார் சாய்பாபா. நின்று கொண்டே இருக்கிறீர்களே, உட்கார்ந்து இளைப்பாருங்கள் என்றேன். இல்லை அம்மா, உன்னை போல் பல பக்தர்கள் நான் இளைப்பாறினால் அவர்களை கரை சேர்ப்பார் யார்? இனி உன் உடம்பு குணமாகிவிடும், கவலைப்படாதே என்று கூறி மறைந்து விட்டார். இதெல்லாம் கனவா நிஜமா என்று கேட்டால் மருத்துவர்களும் அவளை பிழைத்து கண்டு அதிசயித்தனர். அது முதல் அந்த தம்பதிகள் பாபாவின் தீவிர பக்தர்களாகி பாபாவை தினமும் வழிபட்டனர். மற்றொரு சமயம் அவளது இருதயம் பலவீனப்பட்டிருப்பதால் நீண்ட கால சிகிச்சை தேவைப்படும் என்றார் டாக்டர். அதிர்ஷ்டராவின் மனைவி இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அன்று இரவு பாபா மற்றொரு பக்கீருடன் வந்து அவள் நெஞ்சில் சிலுவை குறிவிட்டு ஆசிர்வதித்தார். பின்னர் பாபா என் பின்னால் வா என்றார். பாபா பலகீனமாயுள்ள நான் எப்படி நடப்பேன்? விழுந்து விடுவேன் என்றால் அவள். பயப்படாதே, நான் விழாமல் பார்த்து கொள்வேன் என்று ஊக்கமளித்தார் பாபா. வாசற்படி வரை அவளை தூக்கி அழைத்து சென்ற பாபா ஷீரடிக்கு அவளோடு பறந்து சென்றார். அங்கே அவரது சமாதியில் ஒரு தேங்காயை கொடுத்து உடைக்கச் சொன்னார். பூசாரி இங்கே தேங்காய் உடைக்கக்கூடாது என்றார். பரவாயில்லை, இவள் என் குழந்தை, இவளுக்கு மட்டும் அனுமதி கொடு என்றார் பாபா. அவள் தேங்காய் உடைத்தாள். சமாதியின் மேல் சிறு சிறு கிண்ணங்களும் ஒரு வெண்ணெய் உருண்டையும் கொண்டு ஒரு தட்டு இருந்தது. சமாதி வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மறுபடி அவளை வீட்டில் கொண்டு விட்டு பாபா மற்றொரு பக்கீருடன் மறைந்தார். இவர்கள் ஷீரடி சென்று திரும்பும் வரை அந்த பக்கீர் கட்டில் அருகில் நின்றிருந்தார். இந்த கனவை தன் கணவனிடம் கூறினாள் அதிர்ஷ்டராவின் மனைவி. அதன் பின் மருந்துகளின்றி குணமானாள் அவள். அவர்கள் பிரச்சனைகளும் ஒவ்வொன்றாய் தீர்ந்தன. ஒரு முறை ஹேமத் பந்த் ஜபமும் தியானமும் செய்தால் பாபா அதிக நலன் அருளியிருப்பார். இப்படி எழுதி குவிப்பதை பாபா அங்கீகரிப்பாரா என்று நினைத்தபடியே தூங்கிவிட்டார். மறுநாள் விடியும் வேளையில் சுமார் 3:45 மணிக்கு ஒரு கனவு வந்தது. அதில் யாரோ ஒருவர் ஒரு காகிதத்தை காட்டினார். அதில் பேனா ஒரு வலுவான மூலதனம் என்று எழுதப்பட்டிருந்தது. விழித்தார். மனம் பெரும் திருப்தியுடன் இருந்தது. ஆந்திர பிரதேசம் தொட்டப்பள்ளியில் ஸ்ரீ ஓங்கார சுவாமியின் பிறந்தநாள் அவரது பக்தர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதில் சிலர் சாயி பக்தர்களாகவும் இருந்தனர். விழா முடிந்ததும் மாடியிலிருந்து தியான மண்டபத்தின் பாபா படத்தை வைத்து சாயி பஜன் செய்தனர். நிவேதானத்துக்கு வைத்திருந்த ஒவ்வொரு பழத்திலும் ஸ்ரீ ஓங்கார சுவாமி அர்ப்பணித்த தேங்காயின் மீதும் பூக்களின் மேலும் சாயி என்ற எழுத்துக்கள் தோன்றின. பக்தர்களிடையே உற்சாக பரபரப்பு. ஆண்கள் தங்களின் கை கடிகாரம், மோதிரம் இவற்றை கழற்றி பூஜையில் வைக்க, பெண்கள் சங்கிலி, வளையல் இவற்றை வைக்க, எல்லாவற்றிலும் சாயி என்ற பெயர் வந்தது. சாய் பாபாவின் ஆசியாக பயபக்தியுடன் அவரவர் உடைமைகளை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டு அணிந்து கொண்டனர். ஒரு விபூதி உருண்டையை வைக்க
சாயி மருந்து என்று வந்தது. ஒரு ஆசிரமவாசி காய்ச்சலால் வர முடியாதிருந்தார். அவருக்கு அந்த விபூதி உருண்டையிலிருந்து சிறிது எடுத்து நீரில் கரைத்து கொடுக்க ஜுரம் இறங்கத் தொடங்கியது. அதேபோல் ஆசிரம பசுவும் தீனி எடுக்காமல் சோர்ந்திருந்தது. அதன் உடம்பில் அந்த விபூதியை குலைத்து பூச அதுவும் உற்சாகத்தோடு எழுந்து தீனி சாப்பிட்டது. இங்கே ஒரு சாயி மந்திர் எழுப்ப வேண்டும் என்று பக்தர்கள் கூற, சுவற்றிலும் ஒரு காகிதத்திலும் இது பாபாவின் சந்நிதி என்ற எழுத்துக்கள் தோன்றின. பாபா மன நிறைவு பெற்ற போது அவர் லீலைகள் இப்படி வெளிப்படுவதுண்டு. பூனாவில் வசிப்பவர் ஸ்ரீ திலீப் குமார் ராய். அவர் ஸ்ரீ அரவிந்தரின் முக்கிய சீடர்களில் ஒருவர். இவருக்கு ஹரே கிருஷ்ணா இயக்கத்திலும் ஈடுபாடு உண்டு. பூனாவில் ஹரே கிருஷ்ணா ஆசிரமம் கட்டினார். 1953 ஒரு நண்பர் அவருக்கு சாய்பாபா சிலையை அன்பளிப்பாக கொடுத்தார். ஆசிரமத்திலுள்ள ஒரு திறந்த வெளியில் மற்ற விக்கிரகங்களோடு அதையும் வைத்தார். திலீப் குமார் அன்று இரவு பாபா அவருக்கு தரிசனம் தந்து வசதியான இடத்தில் வை என்றார். உடனே பாபா சிலையை ஆசிரமத்துக்குள் பூஜை அறையில் வைத்தார். ராய் கோயமுத்தூர்காரரான ஸ்ரீ தேவராஜ் 2வது உலகப் போர் சமயத்தில் கப்பல் கேப்டனாக இருந்தார். எதிரிகள் அவர் கப்பலை தாக்கினர். அவர் பாபாவை பிரார்த்திக்க அவர் மட்டும் உயிர் பிழைத்தார். கோயம்புத்தூரில் பரவிய இச்செய்தியால் பலர் பாபா பக்தர்களானார்கள். கோவையில் சாயி மந்திர் கட்டப்பட்டது. ஒரு நாள் சாயி பஜன் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய நாகம் வந்து படமெடுத்து ஆடியது. மறுநாள் காலையும் அது அங்கேயே இருந்தது. 7/1/1943 சாயிதான் நாகமாக வந்திருக்கிறார் என்று அஷ்டோத்திரம் சொல்லி சமந்தி பூக்களால் பக்தர்கள் அர்ச்சனை செய்தனர். ஆயிரக்கணக்கான மலர்கள் தூவிய போது நாகம் அமைதியாக இருந்தது. நீ நிஜமாக பாபாவாக இருந்தால் நாங்கள் புகைப்படக்காரரை அழைத்து வரும் வரை இங்கேயே இருக்க வேண்டும் என்று பக்தர்கள் பிரார்த்தித்தனர். அரை மணி நேரம் கழித்து போட்டோ எடுக்கும் வரை பாம்பு அசையவே இல்லை. அந்த இடத்தில் பாபாவின் இந்த லீலையின் அடையாளமாக நாகசாமி மந்தர் கட்டப்பட்டது. அடுத்த கதை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.